ஐயா ஐயா கொடுங்க. தேங்க்ஸ்ப்பா. என்னடா ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? இருக்கும்ல. உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குல்ல புதுசா, அதே மாதிரி உள்ளேயும் ஒண்ணு இருக்கு. நான் வாங்கி கொடுத்தது. எனக்கு ஒண்ணு கொடுற. அதைத்தான் சொல்ல வந்தேன் தம்பி. ஐயா பேரு கன்சாமி பாண்டியன். நம்ம செஷன்ஸ் கோர்ட்ல ஜட்ஜா இருக்காரு. அவர் மகன் பேரு கதிர்வேலு. அவரும் அதே கோர்ட்ல தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்காரு. கூடிய சீக்கிரம் ஐயா மாதிரி ஜட்ஜ் ஆயிடுவாரு. தங்கமான பையன். அவங்க நம்ம ஊருக்கு சாமி சப்பரம் பார்க்க வந்தப்ப பொண்ணையும் உன் தங்கச்சியும் பார்த்துருக்காங்க. உன் தங்கச்சியை ரொம்ப பிடிச்சி போச்சான். அதான் அவர் மகனுக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என்ன நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? நல்ல விஷயம் இப்படித்தானே படக்கு படக்கு நடக்கும். கண்ணை மூடிட்டு ஒத்து. இது என்ன படக்கு படக்குன்னு முடிவு எடுக்கிற காரியமானதே? அதான் பெரிய மனுஷன் நான் பேசிக்கல. சின்ன பையன் பேசாம இருக்கணும். அது வந்துங்கயா, நீங்க ஏதோ ஒரு கோர்ட்ல பெரிய சர்ஜா இருக்கதாக தரகரையா சொன்னாங்க. அதை நாங்களும் நம்புறோம். நீங்க நினைச்சா பெரிய பெரிய முதலாளி வீட்லயும் பெரிய பெரிய பணக்கார வீட்லயும் பொண்ணு எடுத்துக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு கரிமூட்டம் போட்டுக்கு இருக்க என் பேராண்டிகிட்ட வந்து பொண்ணு கட்டு வந்துறீங்க. அதை நினைச்சா தான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி என்னை தேடி வந்த பையனுக்கு பொண்ணு தர விட்டலாம். பணம் பதவி பரம்பரை எல்லாம் இருக்கு. ஆனா உண்மை ஒழுக்கம் இல்லை. அது உங்ககிட்ட இருக்கு. அதனால தான் தேடி வந்திருக்கு. என்னை பற்றி ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் என்னைக்கும் இந்த சமூகத்தில் தரமானவங்க, தகுதியானவங்க. உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பையனை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எந்த முடிவும் எடுக்க முடியும். என்னடா முகத்துக்கு முன்னாடி வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசுனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் யோசிக்க முடியாது இல்லையா? அதனால தான் நல்லா விசாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு கோயில் தான் கோர்ட்டுனா அவனுக்கு கோர்ட்டு தான் கோயில்.